இதயம் ஒரு கோவில், அது உதயம் ஒரு பாடல். எங்க தூக்கி பயன்கிறா? இதுல வாய் தண்ணி இருக்குமாம, அதான் எடுத்துட்டு போய் அரிசி எடுக்க போறேன். அட மிளகா வத்தல் பிறந்தவனே, இதுல எல்லாத்தையும் அத்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுல எங்கிருந்து எடுப்ப? ஏய், ஏமாத்தலான்னு பாக்குறியா? நான் தூக்கி போட்ட நீ எடுத்துன்னு போயிடலான்னு பாக்குறியா? ஆமா, இது எடுத்துன்னு போய் வித்து பஸ் ஸ்டாண்ட்ல 4 கடை வாங்கி கொடு போறேன். அட போடலாங்க வாயா. ஏய் வாடா, உங்ககிட்ட நீ டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேரு. 8 எடு மலை விடுவேன். இவர் கலெக்டர் வேலை பாக்குறாரு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா. அட போடா. கழுத்துல இருந்து தள்ளி விட்டான். என்ன பாக்குறா? அப்படியே மூஞ்சில பஞ்சு போடா. ஒரே பைத்தியங்களா இருக்குதுங்களா இந்த ஊர்ல. இதத்துல பொச்சு கூட தூண்டுவான் போலுக்குது. அது வயன்னு தலையை போட்டுக்கிறவா பிஞ்சு கண்ணு மாரி இருக்குதா. கிட்ட போய் பார்க்கலாம். சலோமியா உண்ட கஞ்சி சோறுடா. பிஞ்சு கண்ணு தான். பிஞ்சு கண்ணா, என்ன பிஞ்சியா? வந்த உடனே வத்தியா மசிட்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நல்லா இருக்கியா? ஆனா உன்ன மாதிரி நாசமா போனேன்னு நான் பார்த்தேன்ப்பா. நான் பிரியாணி சோறா நான் கேக் போறேன்னு மசிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சிப்ஸ் சாப்பிடுறியா? பின்னாலுக்கு தேடு, அதுவும் நான் தூண்டுறேன். அது ஒண்ணு இல்ல, உடுப்பா. பாத்தியா, நம்ம கிட்ட வேலையை காட்டுற. என்னடா மாப்பிள்ள இங்கனா போய் நிக்கிறா? வா மாப்பிள்ள, இந்த அர்பால் பண்ணியா பிரியாணி வச்சுனா ஒழிச்சுனா மாப்பிள்ள. நோ பிஞ்சுக்கண்ணா, என்னண்ணா இது பழக்கம்? 4 பேர் குத்துட்டு சாப்பிடணா. 4 பேர் குடுத்து எனக்கு யார் கொடுப்பாங்க? நீ தான் பேசுறீங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏடு அந்த பொட்டலத்தை. அட அது ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன், திருப்பி அத்தைய பத்தி பேசுற. மாப்பிள்ள நேத்து கெஞ்சின்னு கிடக்குறா, வா நம்ம கடையில போய் சாப்பிடலாம். கடைக்கு போய் சாப்பிடணும். இங்கன்னா இங்கே இருக்குதுல்ல. அதுவும் கரெக்டு தான். நோ பிஞ்சுக்கண்ணா கூடாண்ணா. 200 ரூபாய் கொடுங்க, கொடுத்துட்றேன். மாப்பிள்ள இந்த ஆள் காசு எதுவும் உசார் பண்ணி கொடுத்துட்டா பிரியாணி கொடுத்துருவான்டா அப்படின்ற பாருப்பா, இந்த மூளை நான் தான் வாங்கி கொடுத்தேன். இந்த மூளை நான் தான் வாங்கி கொடுத்தேன். மாப்பிள்ள உங்க அப்பன்டா. அந்த திட்டு நாடாரே இப்ப அந்த பக்கம் போறான். டேய் கூப்பிட்டா? டேய் மானாடா. கம்னுறா. ஏனோ இந்த பக்கம் வா. டேய் இங்க என்ன பண்றீங்க? வா, உங்க பையன் இங்க தாங்கிறான். ஆமா, இப்ப இதை உன்ன சொல்ல சொன்னாங்க. அதுக்காக பின்னால குண்டா அவன் தான் எங்க பையன். அவன் எது கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன். கீச்சிடுவாரு. அப்படியே கல் எடுத்து மூஞ்சில பிட்ட மாப்பிள்ள. அதுவும் கரெக்டு தான். நாளைக்கு தலைப்புச் செய்தியில வந்து அப்பனை கல்லில் அடித்த பிள்ளை அப்படின்னு வரும். இத பாத்துட்டு நீ சிரிப்ப. நல்லவன்டா நீ. யோ இங்கனா நீ பொறுக்கி நிக்கிறா? என்னப்பா உன் பையன் இப்படி பேசுறான்? டேய் என்ன பேசுறீங்க? அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படித்தான் பேசுவேன். நான் கழட்டுவ. அவன் காமெடி பண்றான், அதை எதுவும் பெருசா ஏத்துக்காதீங்க. டேய் அவருக்கு மேல வாங்கி கொடுக்க போறேன். உன்ன நம்பிய இடம் வாங்க வந்துட்டான்டா இல்லையா? ஐயோ பாவம். என்னப்பா உன் பையன் எப்படி சொல்றான்? நான் தான் சொல்றேன், நான் விளையாட்டுக்கு சொல்றானே. யார் நான் போய் சொல்றேனா? பெருசா இங்க வா. இந்த ஆள் தள்ள இருக்குதுல்ல கிரவுண்ட், இந்த கிரவுண்ட 10 பேர் குத்துக்கிறான். அப்படியா? நான் அப்படியா? அவ்வளவு மோசக்காரன் அவன். டேய் வியாபத்தை குத்துனாலவா? நீ அப்படி பெத்து வச்சுக்கிற, இதுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட வாங்க மாட்டாரு. நீ கிளம்பு. ஏம்பா அதெல்லாம் கேட்காதவா, அட்வான்ஸ் கொடு, அந்த இடத்த முடிச்சு கொடுத்துறேன். உங்க அப்பன் பேர்ல தானே இருக்குது, அது முச்சு விட்டுருவ. போவாத போவாத, என்ன நம்பி போவாத, ஏமாத்திருவான். ஏய் கோவத்தை கிளப்புற. இது வேலைக்கு ஆகுது, நான் கிளம்புறேன். எங்க போற? நில்லு. என்னப்பா பெறாப்பா, இவ்வளவு விஷயத்த சொல்லிக்கிறோம், ஒரு 200 ரூபாய் கூட குடுத்துட்டு போலாம். என்ன பண்றது? துபாய் இதுல ஒரு சென்ட் வாங்கி தரேன், எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடு. எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இடம் தான் வேணும். இடம் தம்பா 200 ரூபாய் கூட வாங்கி தரேன். அந்த மாதிரி ஏமாத்தீங்கன்னா? அட ஏமாத்த மாட்டோம், குடியா. இந்தா 200. ஓகே, நாளைக்கு வந்து இந்த இடத்த காமெண்ட் போட்டுக்கோ. இவ்வளவு பெரிய இடம் எனக்கா? நம்பாத போயா. யோ எனக்கு என்ன குத்துட்டு போயா. போயா நம்பி வந்தனாயா? ஓ குடியா. டேய் நாடா உங்க அப்பா அவன் காலையே உழுவான் போலுக்குதா. காசுக்காக எல்லாத்தையும் பண்ணுவான். ஏய் டா 200 ரூபாய் பிரியாணி கொடு. தேங்க்ஸ்ப்பா. உன் தேங்க்ஸுக்கு 200 ரூபாய் கொடுத்தாங்க. பிரியாணி போட்டலத்த குடியா. சிப்ஸ் நான் எடுத்துக்குவேன். யோ அந்த சிப்ஸ் நீயே எடுத்து எங்கெல்லாம் வேணாம், அந்த பிரியாணி போட்டது கூடு. சும்மா தோண்டி பேசினீங்கிற. அப்படியே நாக்குல ஏச்சு ஊத்து மாப்பிள. டேய் நாக்குல ஏச்சு ஊர்னா நாய் வாங்கும், அப்படிலாம் சொல்லாத. டேய் பிரியாணிக்குடா. நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட போறேன். யோ இந்த பொட்டலத்தை அடியா. என்னதான் இருக்குது, நீங்களே எடுத்துங்க. ஏன் நீ எங்க புடுங்கிறதுக்கு போறா? எத்து கூடு. நான் போன பிறகுதான் பிரிக்கணும். என்ன பிரியாணி மாப்பிள, வாசனையே வரல. எங்க போற? இரு போவ. நீங்க சாப்பிடுங்கப்பா, நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறேன்.
பிரியாணில வாசனையே காணுமே. என்ன பிரியாணி இது? சாப்பிட்டா வாசனை வரும், என்ன விடுப்பா. என்னடா மாப்பிள்ள போயிட்டு வந்தாலியா? அது விடு, பிரியாணி போடுறா. கடல பருப்பு உளுத்த பருப்பு வேறு கலக்குதா? அத விடுறா. என்னடா பீஸா காணா? ஒருவேளை குஸ்காவா இருக்குமோ? நான் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு நீ துணுலான்னு பாக்குறியா? என்ன மாப்பிள்ள புளிக்குதா? புளி சோறு புளிக்காம இனிப்பாவா இருக்கும். புளி சோறு மாப்பிள்ள இது. அட பாய், புளி சோறு குத்தி ஏமாத்திட்டானா பிஞ்சுக்கண்ணா? அவன் ஏமாத்தல, நம்ம தான் ஏமாந்துட்டோம். 200 ரூபாய் வர வாங்கி கொடுத்துட்டோமே. அவன் அப்பமா பாத்துக்கலாம், புளி சோறு தேய்ச்சி தூங்கலாம். சரி துண்ணு. அந்த பிஞ்சு என்ன நான் சும்மா விட மாட்டேன் மாப்பிள்ள. அதெல்லாம் பாத்துக்கலாம். கொஞ்சம் சோறு இருக்குது, நாளைக்கு வச்சிடலாம். இந்தா. துண்ணு பிஞ்சுக்கண்ணாங்கள பிரியாணி ஏமாத்திட்டான். வா மாப்பிள்ள, அவன் எங்க இருந்தாலும் அவனை உண்டுலன்னு பண்ணிடணும். அதான் எங்க இருக்கு? என்ன கடைப்பா? சருக்கு கடையா, மளிகை கடையா, பாத்திர கடையா, இல்ல பியூட்டி பார்லரா? நோ 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 நோ, பீடி கட்டு. அட கொய்யால நம்ம கேசா. 20 rupees ப்ளீஸ். கடை காமிக்குது. 20 rupees. அப்பா 20 ரூபா வந்துச்சுடா. இப்படி போய் அப்படி போங்க, கடை வந்துடும். நல்ல வேலை, பிஞ்சிக்கார 20 ரூபா ஏமாத்திட்டேன். டேய் பிஞ்சிக்கண்ணா, எங்க போறா? பிரியாணி சொன்னோம். பிரியாணியா? என்னடா சொல்றா? காசு 200 இருக்குது. அட கொய்யால 200 ரூபா வச்சுக்கிறான். பிஞ்சு அது மாதிரி இந்த காசு நல்லா இருக்குது. அந்த காசுக்கு மாதிரி கசக்கிட்டு இருக்குது. நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அட கசக்கிட்டு இருக்குதுப்பா. அங்க பாரு. அங்கேனா இருக்குது, ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லதான். சரி போ. வயிற்று மாதிரி இருக்குது. உள்ள நோட்டு சோப்பு எப்படி மாறிச்சா? ஒருவேளை சோப்பு தான் கொடுத்தாங்களோ. சரி பிரியாணி சாப்பிடலாம். ஏன பையன் கையில இருந்து காசு போடுறது கூட தெரியல. எப்போ கையில் நம்ம காசையா திடீர்னு வந்திருப்பான். ஏய் உன்ன மாதிரி உங்க அப்பா மாதிரி திட்டு புதிலடா எனக்கு. ஏய் யார திட்டன்றா? அந்த ஒண்ணு சொல்லிக்கோ, என்னதான் சொல்றா வச்சுக்காத. ஏய் உங்கள்கிட்ட நடா பேச்சு போடா. எப்போ பிஞ்சு கண்ணை பாத்தியாப்பா? அந்த கேனத்தை 200 ரூபாய் வந்துச்சு. அது கையில இருந்து நான் ஊதி விட்டுனேன். அந்த காசு தானா? அப்பா பிஞ்சு கண்ணு வருதுப்பா. பிஞ்சுக்கண்ணா எங்கடா வரான்? காணுமே. என்ன கையில இருந்து காசு காணா? இவனுங்களும் காணா. ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையா? டேய் 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 எப்படி போயிருப்பானுங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் இத்தனை நாளா வீடியோல வரது இல்லை. இனிமே வருவேன். எனக்காக வேண்டிக்கின எல்லாருக்கும் நன்றிங்க.